திருமதி பீலா வெங்கடேசன் ஐஏஎஸ் இந்த பெயரை அறியாதவர்கள் பெரும்பாலும் இருக்க முடியாது. கொரோனா தொற்று முதலாக வந்து கொரோனா என்றால் என்னவென்று உலகமே அறியாத காலத்தில் அதை மேனேஜ் செய்வது, அந்த இயற்கை இடர்பாட்டை வெல்வது, அந்த பணியை கையில் எடுத்திருந்தார்கள். தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறையின் செயலராக இருந்து கொண்டு அவள் ஆற்றிய பணி அளப்பரியது. அன்றாடம் தொலைக்காட்சிகளில் அவரை பார்க்கிற போதெல்லாம் ஒரு பெண்மணி இந்த படிப்பு, இந்த அதிகாரம், இந்த பதவி, இந்த பணியெல்லாம் செய்கிறார்களே என்று வியந்து எல்லோரும் நோக்கினோம். இன்றைக்கும் எல்லோரும் மனதிலும் இடம்பெற்றிருக்கிறார். அந்த சகோதரியினுடைய குடும்ப பின்னணியும் அபாரமானது. அவருடைய தந்தையார் காவல்துறை தலைமை ஆணையராக பல்வேறு மாநிலங்களில் பணியாற்றவர். தந்தையோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர், சாத்தான்குளம் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக தாயார் இருந்திருக்கிறார். ஆக அந்த நல்ல ஒரு பின்புலத்திலே பிறந்து இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களிலே அவர் தந்தை பணியாற்றும் போது அங்கெல்லாம் சென்று 1969 இவர்கள் பிறந்திருக்கிறார்கள். பின்னாலேயே ஒரு காவல்துறை அதிகாரியை விரும்பி திருமணம் செய்து அதன்போது தமிழகம் வந்து ஐஏஎஸ் ஆகியவர்கள் ஜவுளித்துறையில் பணியாற்றி, மீன்வளத்துறையிலே பணியாற்றி, ஹோமியோபதி துறையிலே பணியாற்றி, சுகாதாரத்துறைக்கு செயலராக வந்து ஆற்றிய பணி அரும்பணி. அதன் பிறகு ஏதோ கண் விழுந்ததோ என்னவோ அவர் குடும்பத்திலே வந்த ஒரு பேரிடி, கணவரின் ஒழுக்க நடவடிக்கை காரணமாக அந்த குற்றச்சாட்டு எழுந்து மனவேதனைப்பட்டு கொண்டிருந்தார்களோ, தன்னுடைய பெயரில் இருந்து கூட கணவர் பெயரை நீக்கிவிட்டு தந்தையார் பெயரை மீண்டும் சேர்த்து கொண்டார்கள். அதன் பிறகு புற்றுநோய்க்கு ஆளாகி நேற்றைய தினம் அவர்கள் மறைந்து விட்டார்கள். 56 வயது அகால மரணம் தானே. ஓய்வுக்கு பிறகும் நீண்ட காலம் வாழ வேண்டும் இந்த அம்மா போன்ற சாதனையாளர்கள். பொதுவாக அதிகம் படித்து விட்டாலே அனைவர் கருத்தையும் கவர்வார்கள். என்னை பொறுத்தவரை பெண்கள் அதிகம் படித்து ஒரு சாதனையாளராக இருந்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை எனக்கு உண்டு. இதை போல் பலரும் இருப்பாங்க. அதே போல் நான் மதித்த ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். அவள் மீது குறை சொல்லுவரும் உண்டு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் 56 வயது தான் கடவுள் அவர் கொடுத்துக்கிறார் என்பது ஒரு துரதிர்ஷ்டமானது. அவரை பிரிந்து தவிக்கும் அவரது குடும்பம், அவருடைய பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லோருக்கும் நாம் ஆறுதல் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அம்மாயிரம் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுவோம். அவருடைய புகழ் நீடு வாழட்டும்.